இது வரைக்கும் நம்ம வந்து ஏபிஜிபியை பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சீரீஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருந்தாலோ இல்லை ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருந்தாலோ அதை எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா போட்டு நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சில சீரீஸ் பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான ஃபார்முலா வச்சு இந்த சீரீஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலாவை வச்சு எல்லாத்தோட சம்மையும் நம்ம கண்டுபிடிச்சிரும். அதாவது வேகமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். சரியா? இந்த மாதிரி சீரீஸ்க்கெலாம் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம்னு சொன்னால் ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அந்த சீரீஸை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், ஸோ இந்த சீரீஸ்க்கு இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா போட்டுட்டு அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் போட்டுட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் சீரீஸ். சரியா? ஸ்பெஷல் சீரீஸில் ஃபஸ்ட்டு ஒன் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம்னா, ஃபஸ்ட் எண்ணுக்கு பதில் ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு போடுறேன்னு வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது, விரல் விட்டு 1 2 3 4 5 அப்படின்னு விரல் விட்டு எண்ணுறோம்ல. ஸோ இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணி நான் சொல்கிறேன். சரியா? அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 10ன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போது இப்போ இது வந்து நான் உதாரணத்துக்கு 10ன்னு சொன்னேன். ஆனால் இப்போ பெரிய நம்பராக எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வரைக்கும் ஆட் பண்ணு அப்படிங்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n. சரியா? இட் இஸ் ஈக்குவல் டு n × n + 1/2. சரியா? ஸோ n × n + 1/2. ஸோ இதுதான் ஃபார்முலா. மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி கிடச்சிதுன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 2 3க்கு இங்கே வந்து என்னது 1/1 2/1 3/1 எக்ஸெட்ரா அப் டு n/1ன்னு அர்த்தம். சரியா? இங்கே மேலே எதுவுமே இல்லைன்னு என்ன அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம், 1 டைம் 1 இருக்குது, 2 டைம் 1 இருக்குது, 3 டைம் 1 இருக்குது, இப்படி இருக்குது. சரியா? ஸோ அப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா. இப்போ சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு 1/k ஏதோ ஒரு பெரிய பவராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 இல்லை 10, அது மாதிரி ஏதோ ஒரு பவர். ஸோ 1/k + 2/k + 3/k + எக்ஸெட்ரா அப் டு n/k. சரியா? ஸோ அப்போது எடுத்துக்கிற அந்த நேச்சுரல் நம்பர்ஸில் பவர் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலோ சின்னதாக இருந்தாலோ அதுக்காக தான் ஜென்ரலாக கேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா எப்படி கிடச்சிதுன்னு சொன்னால் இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான். சரியா? இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நான் சொல்லியிருக்கோம். நம்ம வேரியபிள்ஸு, கான்ஸ்டன்ட்ஸு, அப்புறம் இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ளஸ்ஸு மைனஸு, இதெல்லாம் கம்பைன் பண்ணதான எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் மூலியமாக தான் இந்த ஃபார்முலா நமக்கு கிடச்சிது. அது என்னென்னா x + 1 ⁴k + 1 - x⁴k + 1. இதெல்லாம் உனக்கு ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க வேணால் பார்த்துக்கோ. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் மூலியமாக தான் இந்த ஃபார்முலா நமக்கு கிடச்சிது. சரி, இது எப்போ பவர் 1 இருக்கும் பொழுது. இல்லை ரொம்ப குழப்பதுன்னா ஒன்றுமே இல்லை. இந்த எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்பெஷல் சீரீஸ்ன்னு சொன்னோம்ல, அதோட எல்லா ஃபார்முலாமே நமக்கு கிடச்சிது. சரியா? ஸோ எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு சொன்னால் x + 1 ⁴k + 1 - x⁴k + 1. இந்த எக்ஸ்ப்ரெஷனில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு நம்பராக இருக்கும்போது, அதாவது எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிப்போம். சரி, அப்புறம் 2 இருக்கும்போது ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம், அப்புறம் 3 இருக்கும்போது ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இப்படி வரிசையாக கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஆன்சர் தான் எனக்கு n × n + 1/2. எப்போது வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா பவர் 1 இருக்கும்பொழுது. சரியா? அடுத்தது செகண்ட் ஹெட்டிங் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அது என்ன ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3ன்னு சொல்லிட்டோம். சரியா? ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆடு அப்படிங்கிற மீனிங்கில், ஏன்னா சில பேர் இன்னுமே கன்ஃபியூஷன் ஆவீங்க. சரியா? ஆடு ஈவன் அதெல்லாமே. ஸோ ஆடுன்னு சொன்னால் ஆடுன்னா தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? இப்போது சின்ன பிள்ளைங்களாம் நீங்கள் ஜோடி புறான்னு விளாண்டுருப்பீங்க. சரியா? அந்த ஜோடி புறாவில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 2 பேராக பேராக நிற்கணும். சரியா? அப்படி பேராக நிற்காமல் யாராவது ஒருத்தவங்க தனியாக இருந்தால் அவங்க அவுட்டு. சரியா? ஸோ அப்போ ஆடுன்னு சொன்னால் தனியாக இருக்கிறது. சரியா? அப்போது இங்கே பேர் 1 3 5 எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ 1ங்கிறது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 3ங்கிறது ஒரு பேர் இருக்குது, அப்புறம் 1 தனியாக இருக்குது. சரியா? 5ங்கிறது
பேர் 2 பேர் நிற்கலாம். சரியா, 2 பேர் நிற்கலாம், அப்புறம் 1 தனியாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் நம்பர், கொத்தப்பட நம்பர் நம்ம தமிழில் சொல்லுவோம். சரியா, 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா அப் டு 2n - 1. அது என்ன 2n - 1? இந்த மாதிரி சீரீஸோட ஜென்ரல் டேர்ம்னா என்ன அர்த்தம்னா, இந்த டேர்மில் கொண்டு போய் உனக்கு 10வது நம்பர் வேணும்னு சொன்னால் இந்த இடத்துல 10ன்னு போட்டினா 10வது நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 3வது நம்பர் எனக்கு வேணும். சரியா, அப்போது இந்த இடத்துல 3 கொண்டு போய் போடுறேன்னு வச்சுக்கோ. அப்போ 2 3 6, 6 - 1 5. ஸோ 3வது நம்பர் 5 வந்துருச்சா. சரி, அப்போ இது ஜென்ரல் டேர்ம்னு சொல்லுவோம். சரி, ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம. ஸோ அப்போது இது 2n - 1ங்கிறது ஆட் நம்பருக்கான ஜென்ரல் டேர்ம், மறக்கக்கூடாது. 2nங்கிறது ஈவன் நம்பருக்கான ஜென்ரல் டேர்ம். சரியா, ஸோ இப்படி ஒரு சீரீஸ் இருக்குன்னு சொன்னால் அதோட சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் Sn = n². n²னால் ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே ஆக்சுவலாக எத்தனை நம்பர் நான் எழுதியிருக்கேன்? 1 2 3. சரியா, ஸோ அப்போது எனக்கு 3 நம்பர் ஆட் பண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணுங்கிற இடத்துல 3 போடணும். இந்த எண் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே, இந்த சீரீஸ்க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அதுதான் இந்த எண் சொல்லுது. ஸோ எனக்கு இப்போ 3 நம்பர் ஆட் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ n² எவ்வளோ இருக்குது? உதாரணத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ n² எவ்வளோ இருக்குது? n எவ்வளோ இருக்குங்க? நான் 3 நம்பர் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ n = 3. ஸோ அப்போ n² எவ்வளோ வரும்? 9. n² அர்த்தம் 3 × 3 தானே. ஸோ 9 வந்துருச்சா. ஸோ அப்போது இதை ஆட் பண்ணுவோமா? 1 + 3 4, 4 + 5 9 வந்துருச்சா. ஸோ அப்போ இதே மாதிரி சப்போஸ் இந்த சீரீஸில் 25வது நம்பர் வேணும், 25 நம்பர் வரைக்கும் எனக்கு ஆட் பண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணுங்கிற இடத்துல 25 கொண்டு போய் போட்டுட்டிங்கன்னா அந்த 25 நம்பரை எழுதி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் வந்துடும். சரியா, ஸோ அப்போது இந்த ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான ஃபார்முலா n². இந்த எண் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எத்தனை நம்பர் உள்ளே இருக்குங்கிறது சொல்லுது. சரியா, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பார்த்தோம்? நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு n × n + 1/2. சரியா, இதுக்கு n². இது ரொம்ப ஈஸி, இந்த நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. சரியா, தேர்டு சீரீஸ் என்னென்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா, ஸோ அப்போது இது என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1 2 3ன்னு. ஆனால் அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா ப்ளஸ் n². சரியா, ஸோ அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதோட ஆன்சர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக ஒரு 20 நம்பர் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்க. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 20 நம்பர் ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுதான். சரியா, பழைய ஃபார்முலாக்கில் அதே தான் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். என்னது? n × n + 1 2n + 1/6. ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு பார்த்தோமா, அது என்னது? n × n + 1/2ன்னு பார்த்தோமா. சரியா, இது கூட என்ன லைட்டாக இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது கூட என்ன பண்ணணும்னு சொன்னால் 2n + 1 எழுதினோம், மல்டிப்ளை பண்ணினோம் /3ன்னு வச்சுக்கோ. சரியா, ஸோ பழசு அப்படியே எழுதிட்டேன். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா எழுதிட்டேன். n × n + 1/2 எழுதிட்டேன். சரியா, இது கூட எதை மல்டிப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் 2n + 1/3 மல்டிப்ளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணினா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ n × n + 1 வந்துருச்சா, 2n + 1 வந்துருச்சா. n × n + 1 எழுதிட்டேன், 2n + 1 எழுதிட்டேன். சரியா, 2 3 6. ஸோ பழைய ஃபார்முலா கூட ஜஸ்ட்டு நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். சரியா, 2n + 1/3 மல்டிப்ளை பண்ணணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா, ஸோ அப்போ அதே ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலாஸ் n × n + 1 2n + 1/6. சரியா, ஸோ இந்த நம்ம சொல்கிறோம்ல ஃபார்முலா, ஸ்பெஷல் சீரீஸோட ஃபார்முலா எல்லாமே ஃபஸ்ட்டு சொன்ன பாரு, x + 1 whole power k + 1 minus x power k + 1. அதில் கொண்டு போய் எக்ஸ் 1ஆக இருக்கும்போது என்ன, 2ஆக இருக்கும்போது என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஆன்சர் தான் இந்த ஃபார்முலா. சரியா, இதுதான் ஆக்சுவலாக உனக்கு ஃபார்முலா. சரியா, sum of the squares of natural numbers n × n + 1 2n + 1/6. சரியா, fourth one sum of cubes of first n natural numbers. சரியா, ஸோ அதே தான் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதோட க்யூபை கண்டுபிடிக்கணும். க்யூப்னு என்ன அர்த்தம்னா இந்த 1 வந்து 3 தடவை எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும். சரியா, 1 × 1 × 1 1. 2 க்யூப்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான், ஜஸ்ட்டு ரீகலெக்ட் பண்ண தான் சொல்கிறேன் நான். சில பேர் தெளிவாக இருக்க மாட்டேங்குது தான் நான் சொல்கிறேன். சரியா, 2 க்யூப்னா என்ன அர்த்தம்?
2-வை 3 டைம்ஸ் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. மல்டிப்ளை பண்ணோம், ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 3 கியூபு, 3 3s are 9, 9 3s are 27. இது மாதிரி என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் க்யூபை பண்ணிவிட்டு, அதாவது அதோட க்யூபை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் அதோட ஃபார்முலா என்னன்னு சொன்னால் n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். இது என்னது? ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ், அதே ஃபார்முலா, அதுக்கு பவர் 2 போடணும், அவ்வளோதான். சரியா? அதே ஃபார்முலா, அதுக்கு பவர் 2 போடணும். சரியா? இதுவும் அதே எக்ஸ்பிரஷனில் தான் வந்திருக்கு. x+1 ஹோல் பவர் k+1 மைனஸ் x பவர் k+1. அந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸுங்கிற இடத்துல 1 2 3ன்னு வரிசையாக போட்டுட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஆன்சர் தான் இது. சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த 4 ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் சம் போட போகிறோம். இந்த ஃபார்முலா பைஹார்ட் பண்ணால் போதும், இந்த எக்ஸசைஸை ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? எக்ஸசைஸை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது நான் சொன்னேன்? சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு என்னது வரும்? n × n+1/2. சரியா? அப்புறம் சம் ஆஃப் த ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு என்ன சொன்னேன் நான்? ஜஸ்ட்டு என்ன போடணும், அவருக்கு பவர் 2 எழுதணும். அப்புறம் தேர்ட் ஒன்று என்ன சொன்னேன் நான்? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ண என்ன வரும்னு பார்த்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன வரும்? அந்த இந்த ஃபார்முலாவை லைட்டாக மாடிஃபை பண்ணணும். என்னது? n × n+1/2 இன்ட்டு 2n+1/3ன்னு சொன்னேன்னா, இல்லாட்டா ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் அந்த n × n+1 2n+1/6. சரியா? இது எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் க்யூப் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணால் அதோட ஆன்சர் n × n+1/2 பவர் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு பவர் 2 போடணும், அவ்வளோதான். சரி, இந்த 4 ஃபார்முலாவை தர பண்ணிக்கணும். பண்ணிட்டா இந்த எக்ஸசைஸை ஈஸியாக போடலாம். சரியா? இந்த 220 284 அப்படின்னு 2 நம்பர் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்க தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அமிக்கபிள் நம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது ஆக்சுவலாக என்னதுன்னு சொன்னால் இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த 220யோட டிவைசஸ் எடுக்கணும். டிவைசஸ்ன்னு அர்த்தம் இது வந்து 1ம் இதோட 220யோட டிவைஸு, அப்புறம் 2ம் இதோட 220யோட டிவைஸு அப்படின்னு அர்த்தம். இந்த 220 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 4ஆல் டிவைட் ஆகும். இது மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால், இதோட டிவைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த 284 வரும். அதே மாதிரி இந்த 284 எந்தெந்த நம்பராலலாம் டிவைட் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், எதெல்லாம் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா இந்த 220 வரும். ஸோ இதோட டிவைசஸ்லாம் ஆட் பண்ணால் இந்த 284 வரும், இதோட டிவைசஸ்லாம் ஆட் பண்ணால் இந்த 220 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு சொன்னால் அமிக்கபிள் நம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ். அதாவது என்ன சொல்கிறது? ஒன்றுக்கு ஒன்று இணக்கமாக இருக்குது அப்படிங்கிற மீனிங்காக சொல்லுவோம் நம்ம. சரியா? இந்த 2 நம்பரும் இந்த அமிக்கபிள் நம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுலேயே இது ரெண்டும் பேராக தானே இருக்குது, இது ரெண்டும் ஜோடி தானே. ஸோ இந்த அமிக்கபிள் நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ்லேயே ரொம்ப சின்ன பேர் இது தான். இதை தாண்டி நிறைய நம்பர்ஸ், இதை விட பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் இது மாதிரி மாற்றி என்ன சொல்கிறது, இதோட டிவைசர் எல்லாம் இந்த நம்பரை கொடுக்கும், இதோட டிவைசர் எல்லாம் இந்த நம்பரை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பராக இருக்குது. சரியா? ஸோ அதில் உள்ளதுலேயே சின்ன பேர் இது ரெண்டும் தான். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னால் பைத்தாகரஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். சரியா? இது மாதிரி அமிக்கபிள் நம்பர்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 12 மில்லியன் கிட்டே இருக்குது. சரியா? சும்மா இது ஜென்ரல் நாலேஜுக்காக நான் சொன்னேன், புக்கில் கொடுத்துருக்கு. சரியா? அதை தான் நான் சொன்னேன். சரியா? இதுவுமே சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? இந்த என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. ஸோ சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? நம்ம ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படிம்போம். அது என்ன ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு சொன்னால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1 அப்புறம் 2 இருக்கா? சரி, அப்போ என்ன பண்ணுவோம்? இப்படி போட்டா அப்புறம் 3 அப்புறம் 4 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வருதா? ஸோ அதனால் இது பேர் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே அடுத்தது 1² + 2² + 3² எக்ஸெட்ரா இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? நம்ம பிரமிடல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரமிடல் நம்பர்ஸ்னால் இது எப்படின்னு சொன்னால் இந்த 1² + 2² + 3² இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? பிரமிடல் நம்பர்ஸு. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏன் இதை அப்படி சொல்கிறோன்னு சொன்னால் இது வந்து பிரமிட் ஷேப் ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஸ்கொயர் பேஸ் வந்து ஸ்கொயராக இருக்கும், ஷேப் வந்து பிரமிடாக இருக்கும். இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிட்டா? சரியா? இந்த மாதிரி வரும். அதாவது 1² 1 சரி, அப்புறம் 2² 4 சரியா? அப்போது 1 2 3 4 வரிசையாக எடுக்கணும். நான் பாலாக போட்டேன்னா உனக்கு புரியாது.
அப்புறம் 3 ஸ்கொயர் 9. ஸோ இதில் பால் வரிசையாக வச்சுன்னு வச்சுக்கோ, 1 2 3 4 வரிசையாக 9 வரும். ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிரமிட் வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னென்னா பிரமிடல் நம்பர்ஸ். சரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இது எல்லாமே சும்மா ஜென்ரல் நாலேஜுக்கு தான். சரியா, எனக்கு இதெல்லாம் குழப்புது அப்படிங்கிறவங்க விட்டுருங்க. சரியா, இப்போ ஏற்கனவே சொன்னது அது. சரியா, சமேஷன் ஃபார்முலா அப்படிம்போம். சரியா, ஸோ ஏற்கனவே சொன்னது 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப்படி n = n × n + 1/2ன்னு சொன்னேன்னா அதுதான் இது. இது என்னென்னா இதை நம்ம எப்படி சொல்லணும்னா சம்மேஷன்னு சொல்லுவோம். சம்மேஷனே எல்லாத்தையும் கூட்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன அர்த்தம், k = 1. கேன்னு அர்த்தம்னா நீங்கள் இந்த எழுதுகிறோம்னா நம்பர் அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1ல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட் பண்ண அர்த்தம். அப்புறம் இங்கே மேலே உள்ள என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10ன்னு சொன்னால் நம்பரை 10 வரைக்கும் எழுதிட்டு ஆட் பண்ணன்னு அர்த்தம். 1ல் ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் எழுதுன்னு அர்த்தம். சரியா, இங்கே இங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 1ல் ஸ்டார்ட் பண்ணால் என்னன்னு சொன்னால் எத்தனையாவது நம்பரும் நிறுத்துன்னு அர்த்தம். சரியா, இந்த சமேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் கூட்டுன்னு அர்த்தம். சரியா, இந்த கேவை எல்லாத்தையும் கூட்டுன்னு அர்த்தம். ஸோ கேங்கிற இடத்துல 1 போடணும், அப்புறம் கேங்கிற இடத்துல 2 போடணும், கேங்கிற இடத்துல 3 போடணும், வரிசையாக போட்டு கேங்கிற இடத்துல n போட்டு முடிக்கணும். இதான் அதுக்கு மீனிங். சரியா, ஸோ அப்போது 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு n = n × n + 1/2. அதே ஃபார்முலா தான். இதுக்கு என்னன்னு சொல்கிறது தான் நான் எழுதினேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சமேஷன் k = 1 to n 2k - 1 அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் இதில் கொண்டு போய் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இதில் போய் கேங்கிற இடத்துல 1 போடு. அப்போ என்ன வரும், 1 போட்டால் 2 × 1 2 2 - 1 1. அப்புறம் கேங்கிற இடத்துல 2 போடு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே முடிக்கணும்னு அர்த்தம். இந்த சமேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல 2 போடு அடுத்தது. ஸோ 2 2s are 4 4 - 1 3. சாரி, இதில் 1 + 3 + 5 புக்கில் தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. சரியா, 1 + 3 + 5. சரியா, ஸோ அப்போ 2 2s are 4 4 - 1 3. சரியா, ஸோ 3 போட்டாச்சு. அப்புறம் கேங்கிற இடத்துல 3 போடு இந்த இடத்துல. ஸோ அப்போ 2 3s are 6 6 - 1 5. ஸோ அப்போது இங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட் நம்பர் 1, இந்த எக்ஸ்பிரஷனில் 2 போட்டால் செகண்ட் நம்பர் 3, இந்த எக்ஸ்பிரஷனில் 3 போட்டால் தேர்ட் நம்பர் 5. இப்படி வரிசையாக போட்டு n வரைக்கும் போட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேங்கிற இடத்துல n போடணும். ஸோ 2 × n - 1 = n². இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான். சரியா, இது எப்படி வருதுன்னு சொல்லத்தான் நான் எழுதுறேன். சரியா, அப்புறம் அடுத்தது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சமேஷன் k = 1 to n k² அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 1ல் ஆரம்பிக்கணும், n முடிக்கணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எங்கே கொண்டு போய் 1ல் ஆரம்பித்து n முடிக்கணும்னா இந்த இடத்துல இந்த k² இடத்துல 1 கொண்டு போய் போட்டு அதோட ஆன்சர், திரும்ப 2 கொண்டு போய் போட்டு அதோட ஆன்சர். இது மாதிரி வரிசையாக n வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அப்போ 1² + 2² + 3² எக்ஸெட்ரா அப் டு n² இது உனக்கு தெரிஞ்சது தான். சரியா, இதே என்னது இதோட ஸ்கொயர் இதுன்னு சொன்னால் இதை அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணணும், நம்ம 2n + 1/3 மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லாட்டா பை ஹார்ட் பண்ணிவிடுது. சரியா, அடுத்தது சமேஷன் k = 1 to n k³ இருக்கா. ஸோ இதுக்கு என்ன மீனிங், 1ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, என்னங்கிற இடத்த முடிக்கணும். இந்த எக்ஸ்பிரஷனில் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிட்டு இந்த சமேஷன் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் ஆட் பண்ணுன்னு சொல்லுது. சரியா, அப்போ 1³ + 2³ + 3³ ஸோ 1³ + 2³ + 3³ எக்ஸெட்ரா அப் டு n³ n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். சரியா, இந்த ஒரு ஃபார்முலா நீ மனப்பாடம் பண்ணால் போதும். இது ரெண்டும் இதுவும் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இது n², இது ஈஸியாக தானே இருக்குது. சரியா, அவ்வளோதான்.